கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பேக் டு பேக் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடக்கிறத பார்க்குறோம். ஆளுநர் மாளிகைக்கு அதிமுக எம்எல்ஏக்களோடு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக மனு அளிக்க திட்டமா? இது பற்றி மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன், அதிமுக என்ன விவகாரத்துக்கு ஆளுநரை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க? மேலும் விவரங்கள். வணக்கம் ஹரி. கள்ளக்குறிச்சி விசாரணை விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் ரவியை சந்தித்துள்ளார். குறிப்பாக அதிமுக சார்பில் 61 எம்எல்ஏக்கள் மற்றும் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து கிட்டத்தட்ட 24 வாகனங்கள் வருகிறது இந்த சந்தித்து ஆளுநரிடம் மனு கொடுக்கிறார். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவனில் அந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த மனுவில் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருள் விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக ஆளுநரை சந்தித்து அந்த மனுவின் வாயிலாக வலியுறுத்த உள்ளார். மேலும் ஏற்கனவே அதிமுகவை பொறுத்தவரை தமிழக சட்டசபை கடந்த 20ஆம் தேதி துவங்கியிருந்து கருப்பு சட்டையுடன் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை மையப்படுத்தி அவர் தனது எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார். மேலும் நேற்று தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து அடுத்த கட்டமாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவியை கிண்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவனில் சந்தித்து நேரடியாக மனு அளிக்க உள்ளார். குறிப்பாக இந்த விவகாரத்தில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் மாநில அரசு சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் ஏராளமான திமுகவினர் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும், ஆகையால் இதில் இரு மாநில தொடர்பு உள்ளதால் இதனை மத்திய அரசு கைவசம் இருக்கக்கூடிய சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்பது இவரது பிரதான கோரிக்கையாக உள்ளது. அந்த கோரிக்கையை மையப்படுத்தி தற்பொழுது தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவியை சந்தித்து மனு அளிக்கிறார். அதன் பிறகு வெளியே வந்து அவர் செய்தியாளர் சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று அதிமுகவின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இன்னைக்கும் கூட இதில் கோஷங்கள் எழுப்பி அதிமுக வெளியேற்றப்பட்டதை பார்த்தோம். இந்த நிலையில் ஆளுநர் மாளிகைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் அதிமுகவுடைய ராஜ்யசபா எம்பிக்கள் வருகை தந்திருக்கிறாங்க. நேற்று பாஜக அதனது மாநில தலைவர் தலைமையில் ஆளுநரை சந்தித்து இந்த விவகாரத்தில் கோரிக்கை வைத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரம் நீதிமன்றத்திலையும் நடைபெற்று வருகிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக முக்கிய செய்தியை பார்த்தோம். பாட்டாளி மக்கள் கட்சியும் அதனது மூத்த பிரமுகர் வழக்கறிஞர் பாலு ஒரு வழக்கு போட்டிருக்கிறார். சிபிஐ விசாரணை உத்தரவிட வேண்டும் என்று. இந்த நிலையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ராஜ்பவனுக்கு ஆளுநரை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்க வந்திருக்கிறார்கள். ராமச்சந்திரன், இந்த கோரிக்கையில் அவங்க வலியுறுத்துவதே என்னலாம்? சிபிஐ விசாரணை வேணும், அதை தாண்டி இஸ் இட் கன்ஃபைன்ட் ஜஸ்ட் டு திஸ் கள்ளக்குறிச்சி ஈவென்ட், இல்லாட்டி அதை தாண்டிய கோரிக்கைகள் இருக்கா? நிச்சயமாக பிரதான கோரிக்கையாக கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்பது எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதான கோரிக்கை. அந்த கோரிக்கையை மையப்படுத்திதான் தற்பொழுது தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவியை சந்தித்துள்ளார். குறிப்பாக இந்த சந்திப்பில் அதிமுகவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 61 எம்எல்ஏக்கள் இந்த சந்திப்பில் இடம்பெற்றுள்ளார்கள். தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அறை இருக்கக்கூடிய அன்னபூர்ண அறையில் 75 பேர் இருக்கக்கூடிய வகையை இடவசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த அறையில் தான் தற்பொழுது இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடக்கக்கூடிய சந்திப்பில் KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், செங்கோட்டையன், தங்கமணி, அதே போல SP வேலுமணி உள்ளிட்ட 61 எம்எல்ஏக்களும், அது மட்டுமில்லாமல் அதிமுக ராஜ்யசபா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு தம்பிதுரை, CV சண்முகம், அதே போல சந்திரசேகரன் ஆகிய 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த சந்திப்பில் இடம்பெற்றுள்ளார்கள். இந்த சந்திப்பில் பிரதான நோக்கம் இந்த விசாரணை கள்ளக்குறிச்சி விசசாராய விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும். இதில் ஆந்திரா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள் இடம்பெற்றுள்ளதால் இதில் மத்திய அரசில் இருக்கக்கூடிய சிபிஐ மட்டுமே விசாரிக்க வேண்டும். அது உண்மை தன்மை வெளிவரும் என்பது இவர்கள் பிரதான கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிக அளவில் உள்ளது. அவற்றை தடுப்பதற்காகவும் தமிழக ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் இவரது அந்த கோரிக்கை மனுவின் பிரதான அம்சமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் மாளிகையிலிருந்து காட்சியை பார்க்குறோம். ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் போல அதிமுக எம்எல்ஏக்களோடு, அது மட்டுமல்லாது அதனது ராஜ்யசபை எம்பிக்களோடு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் ஆளுநர் மாளிகைக்கு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளிக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.